மேம் கையில இல்ல எங்க சார் ஊருக்கு போயிருக்காங்க வந்த உடனே கட்ட சொல்றேன் காலையில ப்ராப்பரா சொல்லனா இல்லையான்னு கேளுங்க. நீங்க சொல்றீங்க மேடம் எங்களுக்கு அங்க பிரஷர் மேம் நீங்க வாங்க மேம் காலையில அவங்க சொல்லிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்களோ அவங்க சொல்லிட்டாங்க அவங்க கட்டறன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி அவங்க வந்து கேட்டப்ப ப்ராப்பரா கையில இருந்தது கொடுத்து விட்டனா இல்லையா மேம் கட்ட மாட்டேன்னு சொல்றேன் பெனால்டி வரக்கூடாதுன்னு உங்களுக்கு அக்கறை இருக்கு. எங்க அமௌண்ட் வந்து இருங்க மேம் நாங்க எங்க எங்களோட தாட்ட கேளுங்க. பெனால்டி போட்டு கட்டணும் எங்களுக்கு என்ன தலையிலுத்தா வரி கட்ட வேண்டியது எங்களோட ரூல்ஸ். நாங்க கட்டியே தீர்வோம். எல்லாரும் கையிலே வச்சுட்டு கட்டாம இருக்க மாட்டாங்க மேம். டைம் முடிஞ்சிச்சு மேடம். உங்களை வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் எடுத்தோனே உங்களை வந்து கேட்கல. கணக்கு கரெக்ட் தான். அந்த டேட் இது இருக்கு இல்லைங்க அதுக்குள்ள நாங்க ஏதாவது சோர்ஸ் ரெடி பண்ணி கட்டுவோம்ல. 8 நாள் வரைக்கும் நீங்க கடைசியில வந்து நாங்க கேட்கும்போது இப்போ மாசம் முடிப்பது இப்போ வரீங்களான்னு கேட்பீங்க. என்ன ஒண்ணுமே இன்னும் முடியல மேம். முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளுங்க. முடியும் போது இல்லைன்னா இன்னும் 1 வீக்குள்ள முடிஞ்சிடும். 1 வீக்குள்ள முடியும். நீங்க சார் ஊருக்கு போயிருக்காங்க வந்தா தான் சார் சொல்ல முடியும். நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. 1 வீக் டைம் இருக்குன்னு தான் எங்களுக்கு தெரியும். அவங்க வந்து காலையில சொன்னாங்க நீங்க சார் ஊர்ல இருந்து வந்த உடனே கட்ட சொல்றேன்னு சொல்லிட்டேன். அவங்ககிட்ட அது தெளிவா சொல்லுங்க. கொடுத்திருக்காங்க. எனக்கு இங்க ஆக்சிடென்ட் ஆச்சு. எங்க சார் வெளியில வேலையை அலைஞ்சிட்டு இருக்காங்க மேம். மேடம் அதெல்லாம் ஓகே மேடம். டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்து உங்க டேட் மார்ச் 30 31 கட்டலைன்னா 1ஆம் தேதி வந்து வீட்ல இடிச்சா கூட பரவாயில்லை. இல்ல மேடம் எங்க டேட் மார்ச் 31 கிடையாது. அது இது பாருங்க.